அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலை முதன் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சித்தார்த் ஸ்காலர்ல நெறைய கவுன்சிலிங் ரிலேட்டடான டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ குடுத்துட்டுருக்கோம். ஸோ, அடுத்து ஒரு முக்கியமான டவுட் ஒண்ணு கேட்டிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஐயா வணக்கம். ஐயா எனக்கு வந்து முதல் சுற்றுல சுயநிதி கல்லூரியில் இடம் கிடைத்தால், ரிப்போர்ட்டிங்கின் போது எவ்வளவு தொகை நான் கட்ட வேண்டும்? ஒருவேள எனக்கு 2வது, 3வது சுற்றில் அரசு கல்லூரி கிடைத்தால், சுயநிதி கல்லூரியில் முதலில் கட்டிய பணம் திரும்ப கிடைக்குமா? ரைட். வெரி குட். நல்ல ஒரு கொஸ்டின். ஸோ, இது வந்து உங்களுக்கு வந்து அப்கிரேடேஷன்ல நீங்க கேட்குறீங்க. ஸோ, அப்கிரேடேஷன் பொறுத்தவர, இப்ப நீங்க வந்து நம்ம தமிழ்நாட பொறுத்தவர, ஆயுஷ் பொறுத்தவர நீங்க ஃபில் பண்றப்போ, இந்த இதில பிரைவேட் காலேஜஸ் கிடையவே கிடையாது. ஒன்லி வந்து 2 கவர்மெண்ட் காலேஜஸும், ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா 2 அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்ற மாரி கேட்டகரி இருக்கு இல்லையா? ஸோ, சென்ட்ரல் அல்லது நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த கேட்டகரியில வரக்கூடிய 3 கல்லூரி மட்டும் தான் ஏஐசிசிசி மூலம் பார்ட்டிசிபேட் பண்ணுது. சரி, இப்ப நீங்க வந்து அதர் ஸ்டேட்ல ஒரு சுயநிதி கல்லூரி எடுக்குறீங்க. சரி, எக்ஸாம்பிளே பார்ப்போம். அதர் ஸ்டேட்ல ஒரு சுயநிதி கல்லூரியில ஒரு 15% சீட்டு எல்லாம் எய்டட் சீட்ல ஒரு கல்லூரியில கேரளால எடுத்துடுறீங்க. எடுத்த பிறகு நீங்க ரிப்போர்ட்டிங்கின் போது எவ்வளோ தொகை கட்டணும்? அப்ப ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரியான ஃபீஸ் வச்சிருக்காங்க. சரியா? இப்ப தமிழ்நாடு பொறுத்தவர ஓ நீங்க ஏஐசிசிசி மூலியமா போனாலும், அந்த 1,50,000 தான் ஃபீஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ, இவ்வளோ தான் இருக்கு. ஸோ, அந்த 1,50,000 அப்படின்றதே உங்களுக்கு வந்து போதுன்றாங்க. இப்ப கேரளா பொறுத்தவரை மைல்டா மாறும். ஸோ, அது வந்து எய்டட்ன்றதுனால மைல்டா கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, ஒருவேள 2வது, 3வது சுற்றுல அரசு கல்லூரி ஒரு வேள உங்களுக்கு திரும்பவும் கிடைக்குது அப்படின்னா, 2வது சுற்று திரும்ப அட்டெண்ட் பண்ண அப்கிரேடேஷன் குடுத்து போறீங்க. கிடைக்குது அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க வந்து அந்த அரசு கல்லூரியில் சேரலாம். முன்னாடி நீங்க எய்டட் காலேஜ்ல பே பண்ண அமௌண்ட் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆக்கப்படும். இது ஏஐசிசிசி மூலமா சொல்றேன். சரி, இப்ப ஸ்டேட் கவுன்சிலிங்ல இதே மாரியான ஒரு சினாரியோ எடுப்போமே. சார் நான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சுயநிதி கல்லூரி வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க வந்து கவர்மெண்ட் கோட்டா ஜீன்ற கவர்மெண்ட் அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்கீங்க. அதில வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு முன்னாடி ஆளோட முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து டிஎன் ஆயுஷ்ல உங்களுக்கு வந்து ஒரு பிரைவேட் காலேஜ் தான் நீங்க எடுக்குறீங்க. பட் ஆனா பிரைவேட் காலேஜ் விருப்பம் இல்லாம இருக்கிறீங்க. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல எழுதிட்டு போ சொல்லுவாங்க. கண்டிப்பா வெயிட்டிங் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லன்னா இப்போதைக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ஆன்லைன்றதுனால, அதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இல்ல டைரக்ட்டா அடுத்த மார்க்ல இருக்கிறவங்கள டைரக்ட்டா கவர்மெண்ட் கோட்டாக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ, அப்படி வரும்போது, உங்களுக்கு 2ண்ட் ரவுண்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறப்போ, 2ண்ட் ரவுண்ட்ல நம்ம வந்து அடுத்த அதே கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணி வைக்கிறப்போ, நமக்கு மேபி கிடைச்சதுன்னா, ஃபர்ஸ்ட்டு காலேஜ்ல இப்ப நீங்க கிடைச்சதுன்னா, அந்த காலேஜோட ஆர்டர கொண்டு இப்ப உங்களுக்கு காலேஜ் கிடைச்ச பிறகு 2ண்ட் ரவுண்ட்ல, அங்க ஒரு ஆர்டர் கிரியேட் ஆகும். அலாட்மென்ட் ஆர்டர். இந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து இந்த இன்ஸ்டிடியூட் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னு ஆர்டர் கிரியேட் ஆகும். அந்த ஆர்டர் காப்பிய கொண்டு போய் நீங்க டைரக்ட்டா உங்களோட பழைய சேர்ந்த அந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூட் கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜ்ல போய் குடுத்தீங்கனாலே, அங்கருந்து எல்லா சர்டிஃபிகேட் அண்ட் டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து புரொவைட் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சிலவங்க போன வருஷம் பேசுறப்போ, "சார் நான் போய் டைரக்ட்டா ஒரு முறை இன்ஸ்டிடியூட்ஸ்லயே கேட்டேன். அவங்க வந்து அந்த மாரிலாம் மாத்த முடியாது. அந்த மாரி ப்ரொசீஜர்லாம் கிடையாது. அதுக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டு வேணா நீங்க போங்க." அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க சார் அப்படின்னு நெறைய பேர் சொன்னாங்க. ஸோ, அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா, அது வந்து நம்மள சீட்ட ஹோல்ட் பண்றதுக்கு, ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டத்த கிரியேட் பண்றதுக்கு அந்த மாரி வந்து சொல்லுவாங்க. பட் ப்ரொசீஜர்ல இந்த மாரி இருக்கு. அதெல்லாம் தாராளமா போலாம். இது பேரு சீட்டு கோட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களுக்கு சீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்கிரேடேஷன் மூலியமா உங்களுக்கு வந்து ஆகக்கூடியது. இட் இஸ் காமன் ப்ரொசீஜர். கண்டிப்பா நடந்துட்டு தான் இருக்கு. சரியா? ஸோ, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். வேற ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் நைட் கண்டிப்பா வீடியோவா ஷேர் பண்றேன். தேங்க் யூ வெரி மச்.